அனைவருக்கும் வணக்கம். 78 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆனி அமாவாசை சர்வ அமாவாசை தினத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மிக அற்புதமான ஆனி அமாவாசையில் என்ன செய்தால் நமக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் அமைஞ்சிருக்கும். கிரகநிலை ராசியில் குரு, தன வாக்குஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசிக்கு பணவரத்து திருப்தி தரக்கூடியதாக இருக்குது. சுப செலவுகள் அதிகமாகும். வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் வகையில் இருக்குது. அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடித்து வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வகையில் இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் கையில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மற்றவர்களுடன் குறை ஆலோசனை கேட்பதை விட நீங்கள் அதை பற்றி விவாதிப்பது நன்மை தரும் வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனுகூலமான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் சிறிய வேலைகளை செய்து முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பாடங்கள் படிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அமாவாசை நாட்களில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த அளவு போதுமான வருமானம் கிடைக்கும். நல்ல நண்பர்களின் கோரிக்கை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. விருந்தினர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசு ஆதாயங்களால் தொழில் வழியில் முன்னேற்றம் ஏற்படும். கவனக்குறைவால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. பங்கு சந்தை வியாபாரம் போன்றவற்றின் மூலம் கணிசமான தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. இதனால் உங்களுக்கு திடீர் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் ஈடுபடும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பழைய கனவுகளை எல்லாம் அறிந்து மகிழ்ச்சி கடலில் மிதிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் சீர்படக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது இருக்க பிறரிடம் கோபத்தை காட்டாத அமைதியை கடைபிடியுங்கள். இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் சகோதரர் கை கொடுப்பாங்க. செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் தூரமான பயணம் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்குது. குடும்ப சூழலில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு உடன் இருப்பவர்களுடன் கருத்து வேற்றுமை காரணமாக வாய் தகராறில் சண்டைகள் எல்லாம். சமையல் அறையில் பெண்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது. சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளைகளின் செயல்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் புண்ணிய தல யாத்திரைகளுக்கு சென்று மகிழ்வீங்க. சிலருக்கு மகான்களின் சந்திப்பு கிடைத்தது மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. பொது சேவை போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீங்க. சிலருக்கு வீட்டு செலவுகளை கூட சமாளிக்க முடியாத நிலை ஏற்படலாம். சிலருக்கு கடன்கள் வாங்கும் நிலை உண்டாகலாம். உங்கள் உடல்நல அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தாய் வழி உறவினர்களால் நன்மை ஏற்படலாம். தீய நண்பர்களை விட்டு ஒதுங்கினால் அவமானங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஓய்வின்றி உழைத்து உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரை சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பிப்பீங்க. எதிர்பாராத பணவரவு ஏற்படும். பழைய கடன்களை அடைப்பீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி அரசு ஊழியர்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். பதிவு உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காரு. கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு தான் அமர வேண்டும் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால் நடந்தால் உங்களுக்கு நல்லது.
அது மட்டும் இல்லாமல் புதன் 2, 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பேசி வைத்த திருமண காரியங்கள் தள்ளி போகலாம். ஒருவரைக்கொருவர் மனம் விரும்பிய இளம் வயதில் ஈகோ பிரச்சனையா பிரிந்து போகக்கூடிய நிலை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் குரு 1ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்தில் வெற்றி காண்பிப்பீங்க. தனியார் துறை ஊழியர்களில் மன நிறைவான சம்பளம் பெறுவீங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. வெளிநாடு பயணம் சில இடர்பாடுகளுக்கிடையே நிறைவேறும். சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. தந்தையார் தொழிலுக்காக பண உதவி செய்வார். ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க. கேது 5ஆம் வீட்டில் இருக்காரு. பிள்ளைகளில் கல்வி செலவுக்காக கடன் வாங்கி நீங்கள் அலைவீங்க. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசி மண்டலத்தில் காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டார். மேச ராசி கபாலம் என்பதை போல இந்த ரிஷபராசி முகமாகும். சகல கலைகளும் அலைகளிலும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதும் சவாலாகவே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இயல்பாக சாதுவாக தான் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதார புருஷராக திகழக்கூடியவர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரக்கூடியதாக இருக்கு. பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளிலும் முன்னின்று செய்வீங்க. எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காதது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதையே முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் சாமர்த்தியம் நீங்கள். உங்களின் எண்ணத்தை குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்திட முடியும். அதே போன்று மற்றவர்களை கண்காணிப்பதில் நீங்கள் கில்லாடி. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உங்கள் தொழிலும் வாழ்க்கையிலும் கூட்டமாக பயணிக்கும் வாய்ப்பு உண்டு. அவ்வப்போது பழைய விஷயங்களில் அசை போடுவது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க. சகோதரர்களுடன் அதிக அக்கறை காட்டுவீங்க. எல்லோருக்குமே பெற்ற அன்னையின் மீது பாசம் அதிகம். ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்துல பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க. அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போகுவீர்கள். தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள். உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதற்கு உங்களுக்கு எதிரியே இல்லை என்று நீங்கள் புலகாதீங்க. காரணம் உங்கள் பகை உங்களுக்குள்ளே இருக்கின்றது. ஆமாம், உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. உங்கள் பேச்சு செயல் அனைத்துமே நீங்களே எதிர்பார்த்தபடி ஒரு பக்கம் விளைவு ஏற்படும். ஆகவே பேசும்போது நீங்கள் செயல்படுத்தும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் துறையில் சாதனை படைப்பீங்க. இயற்கையாகவே வாழ்க்கையில் நன்றாக உறங்கக்கூடியவர்கள். உங்களின் வாழ்க்கை துணை உங்களிடம் வேகமாக இருப்பாங்க. நிர்வாக திறமையால் அதீத திறமையுடன் திகழக்கூடியவர்கள். அதே நேரம் விஷயங்களை உங்களை புரிந்து கொள்வதில் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்கள். பொறுத்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதை செய்தாலும் உங்களால் நம்பிக்கையாகவே இருக்கும். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடையக்கூடியவர்கள். எனினும் இதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 40 வயதுக்கு மேல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம். இதனால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.